Hi friends, welcome back to Mama's Big Bang. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினு பாத்தீங்கன்னா டைம் வந்து இப்ப 11:45. நம்ம 11:45 எங்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா கத்திப்பாரா பிரிட்ஜுக்கு போறோம். ஏன் போறோம் அப்படின்னா எங்க அத்தை பொண்ணு ஷீபாவோட பையன் ஆஸ்டினுக்கு பர்த்டே. சோ ஆஃப்டர்நூனே வந்து எஸ்தர் கேட்டிருந்தா இந்த மாதிரி நாங்க கத்திப்பாரா வரைக்கும் வரதா இருக்கோம் மாமா, நீ வரியா அப்படின்னுட்டு. நாங்க இல்ல கொஞ்சம் வேலை இருக்குது, நான் வெளில போனோம் அதனால வர முடியாது அப்படின்னு சொன்னோம். ஆக்சுவலி நிஜமாவே வேலை இருந்தது. சோ அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டோம். சோ வந்ததுனால என்ன பண்ணோம், சும்மா போன் பண்ணி கேட்டேன் எங்க இருக்கீங்க, என்ன கத்திப்பாரா கிட்ட தான் வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியா, சரி நான் முடிஞ்சா வருவேன், ஆனா நான் வந்தா 1 மணிக்கு பரவாயில்லையா அப்படின்னு. பட் எல்லாரும் பரவாயில்ல வா வா அப்படின்னாங்க. சரி நான் சொல்றேன் அப்படின்ட்டு இப்ப ஐடியா இல்ல எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வச்சுட்டேன் போனேன். அதுக்கப்புறம் தேவி அக்காக்கு கூப்பிட்டு ஷெஃபிக்கு மட்டும் மெசேஜ போட்டு நாங்க சர்ப்ரைஸா அங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். போய் சர்ப்ரைஸா போயிட்டு எஸ்தர் குட்டி பசங்க எல்லாருமே வந்து சர்ப்ரைஸ் பண்ணுவோம். சர்ப்ரைஸ் பண்ணி கேக் வெட்டுவோம். பட் கேக் வெட்டுறதுக்கு போக முடியுமான்னு தெரியல, ஏன்னா இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் தான் இருக்குது. ஜரூரா கிளம்புவோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம், என்ன நடக்குதுன்னு பாப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நம்ம கத்திப்பாரா பிரிட்ஜுக்கு வந்துட்டோம். அவங்க மில்கி வேல இருக்காங்க. ஆமா, மில்கி வேல போய் பிடிப்போம். நம்மள ஷெஃபிக்கு மட்டும் தான் தெரியும், அதனால மில்கி வேல இருக்கும் அப்படின்னு சொன்னான். வாங்க போலாம். ஷெர்லி பாத்துச்சு, பாத்துட்டாங்க. ஷெர்லி பாத்துட்டா. எனக்கு ஒரு டவுட் இதுதான். எங்கடா பர்த்டே பாய், ஹாப்பி பர்த்டேடா. ஹாப்பி பர்த்டே. கேக்குதாமா? ஏ சிண்டு, அங்க பாரு. ஏ சிண்டு, நீ பாரு. இல்ல நீ பாரு, அங்க பாரு. ஏ சிண்டு இங்க பாருடா. அவன் சீரியஸா செயினை பாத்து அரேஞ்ச் பண்ணிருக்கான். நானும் நோட்டீஸ் பண்ணிட்டேன். ஐயா வாய்ஸ் கேக்குது. உங்க அம்மா வாய்ஸ் கேட்காது, எப்படி வைக்கலாம்? ஹலோ, என்ன பண்ற ஸ்டெல்லா? பசங்க எல்லாம் வெளில அனுப்பிச்சு விட்டு நீங்க உங்க அத்தானும் என்ன பண்றீங்க? நான் ஜாயின் பண்ணல. நான் போன் பண்ணி கேட்டேன், நீங்க எல்லாரும் இருப்பீங்கன்னு கேட்டேன். ஆனா ரோஷன் வந்து கவலையா சொல்றான், என்னையும் அக்காவே அனுப்பிச்சு விட்டுருச்சு அம்மா. அனுப்பிச்சிட்டு சீன் வேற போடுது, 1 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்து சேரணும் சித்தப்பா அப்படின்லாம். நீ என்ன பாத்துக்கிற? படம் பாத்துட்டு இருப்பாங்க. நீ மொபைல் பாத்துட்டு இருக்க. அவரு என்ன பண்றாரு? அவர் தூங்கிட்டு இருப்பாரு. தூங்கிட்டாரா? சரி ரைட், ஓகே. சரி ரைட், ஓகே ஓகே, தூங்கு தூங்கு. நான் வந்து பேபிக்கு கிட்க்கு வந்து ஃபோன் ரைஸ் தான். நீ அப்படி கெடுத்து வச்சிருக்கிற. யாரும் வரல வீட்டுக்கு, நாங்க 2 பேர் மாத்தி மாத்தி மூஞ்சி பார்த்துட்டு இருக்கோம். யார் இருக்கா? பேசணும், புள்ள கிட்ட பேசி விளையாடணும். பேசி விளையாடுவேன். ஆனா இதுதான் யாரும் வர மாட்டேங்குதுங்க. சிட்டி 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 சுத்திட்டு இருந்ததுங்க. எல்லாம் இப்ப அவுட்ரோ எல்லாம் வளர்ந்துருச்சுங்க. இந்த ஒரு நேரம் இப்ப ஸ்கூல் முடிச்சிட்டாங்கன்னா எல்லாமே ஸ்கூல் முடிச்சு காலேஜ் முடிச்சு ஒரு அம்மா பேசியே கொடுத்துட்டாங்க கையில. யாருக்குடா பர்த்டே? ஆனா எல்லாரும் மூந்தி எப்படி அண்ணன், இவன் மூந்தி மட்டும் தான்டா வேற மாதிரி இருக்குது. மத்த எல்லா மூந்தி அண்ணன் தம்பிங்க மாதிரி ஒரே மாதிரி இருக்கீங்க இல்லையா? ஓகே. ஏய் வெயிட் பண்ணி அப்ப சொல்லிட்டியா? ஏய் கேப் மாதிரி என்ன சொன்னா தெரிய கூடாது நாங்க வர்றதுன்னா. குட்டி பலூன், அவன் பலூன் எங்க? மிலா உன் பலூன் எங்க? பலூன் எங்க? சூப்பர். அது எரிக் தான் இருக்கும், இது எரிக் தான் இருக்கும். ஓ எரிக் தான் அங்க இருக்குதா? அப்ப அது சிண்டுது. Happy birthday to you. Happy birthday to you. நான் யார் உங்களுக்கு ரத்தம் கொடுத்தாலும் அவங்க யார் உனக்கு ரத்தம் கொடுத்தாடா? பெரியப்பா கொடுத்தா. எதுக்கு நீ ரத்தம் கொடுத்த? திடீர்னு ஃபோன் பண்ணி பயந்துடாத, ஷாக் ஆடாத. சித்தி கூட்டு பிரியா சித்திக்கு அந்த கேக் இருக்கும் பாரு அடியில் அதை எடுத்து சரி நீங்க ஊட்டிடுங்க அவனுக்கு
மிலாக் நான் ஊட்டுறேன். மிலா இந்தாடா. நானே சாப்பிட்டேன். சொல்லு அப்படிதாம்மா. எங்க தேங்க்யூ டாடா. அதுல என்ன எங்க போற? யார் கூட போற? எல்லாரா பைக்ல போற? யாரோட போற? யாரோட பைக் போறீங்களா? பைக்ல கார்ல போறோம். யாரோட போற? கார் யாரோட சரி நான் போறேன். பாய். நானவா? யார் வேணும்? சித்தி வேணுமா? மோனாத்தி வேணுமா? மோனா நானவா போட்டா? கிளம்பு காத்த வர்றா. காத்த வேற. பாய் சொல்லிடு. உன் மம்மிக்கு பாய் சொல்லு. மம்மிக்கு பாய் சொல்லு. அவளுக்கு அது மம்மி பாய் நான் ஜரூரா நீ கையை ஆட்டுற இரு உன் கையை உடைக்கிறேன். நான் வரேன் மம்மி. நானாவா? சரி நம்ம ஒயிட் கார்ல போலவா? ஒயிட் கார்ல போலவா? பாய் சொல்லிடு. ஒயிட் கார்ல நான் போறேன். மோனாச்சிக்கு என்ன அம்மா வேணுமா? எஸ்கர் வேணும்னு சொல்லலாம். மம்மியே வேணாம்ன்றா. மம்மி இதுக்கு மேல விட்டு போடுவாங்க மம்மி. பாய் பாய் பாய். டேக் கேர். See you பாப்பா. ஓகேவா? பாய் அண்ணா. பாய். ரொம்ப உடம்பு பாத்துங்க. கண்டிப்பா கண்டிப்பா. எல்லாரும் போயிட்டாங்க. மணி என்ன தெரியுமா? மணி 1:30 ஆகுது. மோனாக்காக நீ இப்படி அழுகிறியா லாரா? ஐயோ மோனா. அப்புறம் வரும். டாடா பாய். பாத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்கேஜ்மெண்ட்ல தான் இவங்கள பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கவே முடியல, மீட் பண்ணவே முடியல. சரி அதனால நம்ம எல்லாரும் வந்து ஒரு எட்டு பார்த்துட்டு போயிடலாம். அடுத்தது நம்மளோட வீடு கிரகப்பிரவேசத்துக்கு தான் மீட் பண்ணுவோம். சரி அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கிட்டே வராங்க, வந்துட்டு அவங்க பார்க்க முடியாம போறது கஷ்டமா இருந்ததுனால சரி ஒரு எட்டு நம்மளும் வந்து ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு வந்தோம். அதனால இப்போ வந்துட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. இப்போ நம்ம அப்படியே இங்கே ஷாப்லாம் போட்டிருக்காங்க, புதுசாக ஏதோ வந்துடுது. எல்லாம் நம்ம போய் ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு வரலாம். இப்போ ராத்திரி ஆனாலும் பகல் ஆனாலும் ட்ரெஸ்ஸே கெதின்னு இருப்பியாப்பா? நான் என்ன பேண்ட் எனக்கு பத்தாது அப்படின்னா இல்லை இந்த பக்கம் இருக்கு அப்படின்னு காட்டுறாங்க. பெரிய பேண்ட் இந்த பக்கம் இருக்கா, அழகா இருக்குல்ல. இது ஷூ வந்து 800. நல்லா தானே இருக்கு, நல்லா தானே இருக்கு. ஆமா 2005 இப்போ வாங்குறதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் சேர்க்கறதுக்கு அது கொடுங்க, அது கொடுங்க. பேக்ஸ்லாம் அழகா இருக்கே. அது நல்லா இருக்குல்ல. அதுக்காக அப்படின்னா ஃப்ளைட்ல போகும்போது அசிங்கமா வந்து கட்டப்பையில ஃப்ரூட்ஸ் எடுத்து போக முடியாது. திஸ் இஸ் பெட்டர். காலில் போடுறது, காலில் போடுறது. இந்த ஐ இதுக்கு இது வச்சு போடுவாங்க. என்னது இது? ஐ வச்சு போடுவாங்கல்ல காலில். அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் வேணாம். எவ்வளோ இதெல்லாம்? 100. இப்போ காலேஜ்
பண்டர் நல்லா இருக்காது, நல்லா இல்லை, நல்லா இருக்கும். கஸ்டமைஸ் தான். 4 மணி வாங்கி விடுறேன், நான் கோத்து கொடுக்குறேன். தட் இஸ் கஸ்டமைஸ். வந்ததுக்கு செலவு வச்சுட்டோமா? வந்ததுக்கு நிறையவே செலவு வச்சிட்டீங்க. பேகு 2 பேகு அப்பப்ப வாங்கினா தானேப்பா உண்டு. ஒட்டுமொத்தமா பேக் வாங்க முடியுமாப்பா? பசிக்குதுன்ட்டு யாராவது வேற ஏதாவது வாங்கி சாப்பிடுவாங்க. இவ்வளவு பெரிய ஐஸ்கிரீமா வாங்கி சாப்பிடுவாங்க. எல்லாத்துக்கும் 1/2 மணி நேரத்துக்கு கியூ நிக்கணும், பரவாயில்லையா? அதனால இதை வாங்கிட்டு வந்துட்டியா? ஐ மிஸ் லாலா. அது தெரியுது. லாலா என்ன பண்ணோம்? நல்லா இருக்கலாம், சமாளிச்சு கூட்டு போயிட்டாங்க. நான் ரொம்ப மிஸ் பண்றேன் நான் லாராவை. ஏன்னா இவ்வளவு நாள்ல ரொம்ப நேரம் இல்ல, வந்ததுல இருந்து மோனாத்தி அம்மா வேணா மாமா வேணா யாரும் வேணா எனக்கு மோனாத்தி அப்படின்ட்டு. மோனாத்தி மீன்ஸ் மோனா சித்தி. அதனால அவ மோனா சித்தின்னு வராது, அவளுக்கு மோனாத்தின்னு கூப்பிடுவா. அதனால மோனாத்தின்னு ஒரு செகண்ட் இறங்கல என்கிட்ட இருந்து. இறங்க ஒரு நிமிஷம் நான் மூச்சு எடுக்கிறேன்னாலும் அப்படியே புச்சுனே இருந்தா. நானும் சரி குழந்தை ஆசையா இருக்கேன்ட்டு நானும் வச்சுனே இருந்தேன். போகும்போது அவ்வளோ அழ, ஐயோ எனக்கே கண்ணுல நினைச்சாலே கண்ணெல்லாம் கலங்குது. அவ்வளோ அழ, தேம்பி அழ. அம்மா வேணா எனக்கு மோனாத்தியோட இருக்கணும் அப்படின்ட்டு உட்காந்துருந்தா. அப்புறமா ஏதோ பண்ணி அமுச்சு விட்டோம் நாங்க. ஒரு நாள் போய் மீட் பண்ணலாம். ஆமா, ஆக்சுவலி நாளைக்கு வந்து ஆஸ்டின் பர்த்டேக்கு ப்ரேயர் மீட் வைக்கிறாங்களாமா. ஷிவா வாடா அப்படின்ச்சு. பட் நம்மளால போக முடியாத சிச்சுவேஷன்னால கொஞ்சம் டஃப் தான் ஷிவா, நான் சொல்றேன் அப்படின்ட்டேன். ஆமா, அவன் பர்த்டே நாளைக்கு தானே, அதனால தான் இப்போ இங்க வந்து நம்ம கேக் கட் பண்ணது. நான் கூட சரி நான் வரதுக்கு முன்னாடி கேக் கட் பண்ணிட்டாங்க போல் இருக்கு அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனா கட் பண்ணலையே. ஆமா, அதனால அப்புறமா வந்த உடனே கேக் கட் பண்ணாங்க. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீட்டுக்கு போவோம். ஃப்ரெண்ட்ஸ், போனதுக்கு ஆளுக்கு ஒரு கரும்பு வாங்கி கொடுத்தா மாதிரி இது பேபி மாக்கு. கொசுர் காட்டவே இல்லை நீ. ஆமா, அது கொசுர் வேற இருக்குல்ல. நான் பிரியா வாங்கினேன். நானும் சரி வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சரி என்ன பரவாயில்ல, உட்காந்துக்கிறேன். நானும் என்னப்பா ஒரு கவரு லோக்கல்ல வாங்கினது இல்ல, அதனால இதெல்லாம் போட்டு கொடுப்பாங்க. ஆமா, அது கரெக்ட் தான். இது வந்து ஜோப் பேக் மாதிரி, ஆனா ஜோப் பேக் இல்ல. நானும் இந்த மாதிரி பர்ஸ்ல வச்சு காசு போடணும்னு ஆசைப்பட்டேன். காசே நீ தர மாட்டியே. இந்த காசெல்லாம் கூட நீ எப்படி பொறுக்கிங் பண்ணி பாத்தியா? ஆமா, தரேன். இதுல என்ன சில்லறை தானே. நான் சில்லறையெல்லாம் இப்ப வச்சுக்கிறது இல்ல பர்ஸ்ல. அதுல இதுல சேர்த்து வச்சு இதுல குத்துறலாம் வச்சுக்கோ சில்லறையா. அப்படியே நீங்க ஊருக்கு போகும்போது அப்படியே ஃபுல்லா சில்லறையா எடுத்துன்னு வரலாம். நீ என்ஜாய் பண்ணலாம். நீ ஏர்போர்ட்ல இதை எடுத்துன்னு போய் அப்படி விசிறலாம். நீ இது ஃபுல்லா காசு இருக்குது வச்சுக்கோ அப்படின்ட்டு என்ஜாய் பண்ணு. சில்லறை கொடுக்கும் போதே இவ்வளோ, இன்னும் நோட்டை கொடுத்துட்டா இது எங்க பாப்பாது, இது பாப்பாது. இது வந்து ஆக்சுவலி அழகா இருந்தது. இது ஒண்ணுதான் எனக்கு பிடிச்சிருந்தது. அதனால நீ இதையே எடுத்துக்கோ அப்படின்னு, கொஞ்சம் லுக்கா இருந்தது. அதனால இதையே எடுத்துக்கோ அப்படின்னு இதை எடுத்தாச்சு. இது இங்க ஒரு ஜிப்பு ஒன்று வருது. லோக்கல் வாங்கினது தான், நல்லா இருந்தது, அதனால வாங்கணும். லோக்கல்ல இருந்தாலும் காசு தானே குத்துவாங்க. பின்ன ஓசியில கொடுப்பாங்களா? ரோட் கடையில போய் நீ பெப்பர் மிட்டாய் வாங்கினா கூட காசு குத்தாதான் கொடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சு போச்சு. ஆளுக்கு ஒண்ணு வாங்கி கொடுத்து கூப்பிட்டு வந்தாச்சு. அது என் கழுத்துல எடுத்து மாட்டணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்து பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, சொல்லி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியமான எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.